2 நிமிஷ செய்தியாக இந்த செய்தி வந்தது. வடிவேல் என்பவர் கைது செய்யப்பட்டார், போக்சோ இதில் கைது செய்யப்பட்டார், இன்னைக்கு சிறையில் இருக்கார் அப்படிங்கிறது செய்தி தெரியும். ஆனா இதற்கு பின்புலமாக மிகப்பெரிய ஒரு, நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி மாஃபியா கும்பல் இயங்கிக் கொண்டிருக்குது. கட்ட பஞ்சாயத்து நடத்தி கொண்டு அங்க இருக்கக்கூடிய தொழிலகங்கள்ல மிகப்பெரிய அளவில் ஒரு பணம் வசூல் பண்ற நடவடிக்கைகள் நடந்துட்டு இருக்கு. இதுக்கு ஆளும் கட்சியும் அல்லது மத்திய அரசில் இருக்கக்கூடிய வேற எதிர்கட்சிகளும் சேர்ந்தவர்களும் அங்கே இருக்காங்க. இதுல இருந்து பல வகையான கொள்ளைகள், அதாவது பண கொள்ளைகள் மிகப்பெரிய அளவில் நடக்குது அப்படிங்கிறது. இதற்கு யார் என்ன பின்புலமா இருக்காங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது, நீங்க ஒரு தோழர் களம் அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்கீங்க. அதை குறித்து ஒரு முழுமையான பார்வை நீங்க சொல்லுங்க. அது என்ன நடக்குது, எப்படி நடக்குது, யார் இதையை இயக்கி கொண்டிருக்கிறா என்னங்கிறதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்களேன். தோழர் களம் என்பது 2018 உருவாக்கப்பட்டது. ஆனா இந்த தோழர் களம் உருவாக்கப்படுவதற்கு முன்பாகவே அங்க அரசியல் கட்சிகள், எதிர்கட்சிகள் அல்லது அரசியல் செல்வாக்குள்ள நபர்களால் அங்க ஏற்கனவே மாஃபியா கும்பல் மாதிரி ஒரு இல்ல, அவரோட பெரியார் சரவணன் இந்த லூலு குழுக்கு பின்புலமா இருந்து இயங்குறாருன்னு சொல்லி ஒண்ணு இருக்குது. இதை தவிர வேற என்ன அவர் பண்ணிருக்காருன்னு நினைக்கிறீங்க நீங்க? அவர் அடிப்படையில அவரை குறித்து அறிமுகம் என்னன்னா, பெரியார் சரவனுடைய அப்பா கள்ளச்சாராயம் காய்ச்சுகிற ஒரு நபராக இருந்தார். அந்த அவருக்கு பிறந்த மகன் 4வது வகுப்பு வரைக்கும் தான் அவர் பெரியார் சரவன் படிச்சிருக்காரு. அப்புறம் அவருடைய இளம் வயது முழுவதுமே அப்பாவுக்கு உதவியாக கள்ளச்சாராயம் இருப்பது, அது மாதிரி கிராம பகுதி சைக்கிள் எடுத்துட்டு போய் சாராயத்தை விநியோகம் செய்வது, அந்த வேலையெல்லாம் செஞ்சிட்டு இருக்காரு. இல்ல, என்னை பொறுத்த வரைக்கும் நீங்களும் கொளத்தூர் மணியும் ஒரே மேடையில உட்கார்ந்து பேசினவங்க. ஒரு நட்பு ரீதியில என்ன நடக்குதுன்னு சொல்லி நீங்க உங்களை கூப்பிட்டு அழைச்சு வச்சு பேசியிருக்கலாம். ஒன்னும் பெரிய சிக்கல் இல்லை நான் நினைக்கிறேன். அது எதனால இப்படி ஆச்சுன்னு தெரியல. இன்னொன்னு, இந்த விவகாரம், அதாவது நம்ம இந்த தோழர் களம் பத்தி பேசுறோம்ல, அந்த விவகாரத்துல நெய்வேலி அசோக் என்பவர் என்ன, அவரோட பார்ட் என்ன, அவரு எதுக்கு உங்களோட சக தோழரா இருக்கக்கூடிய சாரதா தொலைபேசியில கூப்பிட்டு மிரட்டணும்? என்ன நடந்தது? இவர்களுடைய மனநிலையை இப்படி இருக்குன்னா, இந்த இதுல நான் வெளி வந்த பிறகு என் மேல 25 லட்சம் நஷ்ட ஈடு கேட்டு கொளத்தூர் மணி வழக்கு தொடர்ற, அவரை அவதூறு செய்து அவமானப்பட்டு சொல்லிட்டு வழக்கு தொடர்ற. நான் கேட்டேன், உங்களுடைய மானத்துக்கு லட்சம் 25 லட்சம் தானா? அப்ப இந்த ஒரு பெரியார் இயக்க தலைவராகிய கொளத்தூர் மணியுடைய மனநிலை கட்ட பஞ்சாயத்து செயலருடைய அந்த பகுதியில காவல் ஆய்வாளர் அளித்த புகாரின் அடிப்படையில் தொடர் பாலியல் தொந்தரவு மற்றும் குழந்தை பாதுகாப்பு சட்டங்கள் தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு, அதனைத் தொடர்ந்து 12/2/25 இன்று திருப்பூர் சாமண்டிபுரம் பகுதியில் மேட்டூர் மகளிர் காவல் ஆய்வாளர் வளர்மதி தலைமையில் கொளத்தூர் காவல் உதவி ஆய்வாளர் மணிமாறன் மற்றும் காவல் குழு வடிவேலை கைது செய்துள்ளது. ஏற்கனவே சமூக ஊடகங்களில் தவறான தகவல்களை பரப்பியதாக கள்ளக்குறிச்சி மாவட்ட சைபர் கிரைமில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கோயமுத்தூர் மேட்டுப்பாளையம் காவல் நிலையத்தில் சட்டவிரோத கூடுகைகள் மற்றும் அவ்வாறு திரளும் குழுக்களில் பங்கேற்றதற்காக வழக்குகள் நிலுவையில். இப்போ ஒரு வீடியோ பார்த்தீங்கல்ல, இது அண்மையில் டிவி சேனலில், தமிழக டிவி சேனலில் வந்தது. ஒரு போக்சோ சட்டத்தின் கீழே வடிவேல் என்பவர் ஒரு கைது செய்யப்படுகிறார். போக்சோ சட்டம் எதுக்கு போடப்படுதுன்னு தெரியும். சிறார்கள் மீது ஏதாவது பாதிப்பு உண்டானால் கண்டிப்பாக அதுக்கு போக்சோ சட்டங்கிறது இன்னைக்கு இருக்குது. அது ஒரு தடுப்பு காவல் சட்டம். பெரும்பாலும் சிறார்கள் போது பெண் பிள்ளைகள் மீது தான் இது நடக்குது. சரி, இப்போ நம்ம இந்த சிறார்களும் போக்சோ சட்டம் மட்டும்தான் பேச போகிறோமா? இல்லை, இதற்கு பின்னால் மிகப்பெரிய ஒரு குண்டாஸ், ஒரு மாஃபியா, ஒரு ரவுடி கும்பல் இதெல்லாம் இருக்குதுங்கிறது இன்னைக்கு கண்கூடாக நம்மளுக்கு தெரியுது. இந்த ரவுடி கும்பல்ங்கிறது ஒரு சாதாரண கும்பல் இல்லை. கரூர் பகுதியில், தமிழகத்தில் இருக்கக்கூடிய கரூர் பகுதியில் மிகப்பெரிய அளவில், அங்கே கரூர் பகுதி எப்படிப்பட்டதுன்னு உங்களுக்கு தெரியும். அங்கே கரூர் தான்
அந்த கொங்கு பகுதிகளும் சரி, தமிழகத்தின் பிற பகுதிகளும் சரி, இன்னும் கேரளாவுக்கும் கூட மணல் ஏற்றுமதி செய்கிறதுக்கு அங்கிருந்து தான் கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறத மிகப்பெரிய ஒரு சர்ச்சை இது இந்த ஆரம்பத்திலிருந்து இருக்குது. இதை தவிர அங்கே தொழிலகங்கள் பலது இருக்குது. ஏன்னா கொங்கு பகுதி நீங்கள் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர், திருப்பூர், கரூர், நாமக்கல் இந்த ஏரியாவில் எடுத்திங்கன்னா எல்லாமே தொழில் நிறைந்த பகுதிகள். இதில் கரூர் கொஞ்சம் மையமான பகுதி. இந்த கரூர் பகுதியில் தான் மிக முக்கியமான அரசியல்வாதிகள் வர்றாங்க. நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம், எல்லா கட்சியில் இருக்கிறவங்க அங்கே இருப்பாங்க. அந்த கட்சியில் இருக்கிறவங்க முக்கியமான ஒரு பதவியில் இருப்பாங்க. எம்பியாகவோ மினிஸ்டராகவோ அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய தொடர்ந்து, அதாவது எந்த கட்சி வந்தாலும் சரி, அதிமுக வந்தாலும் சரி, திராவிட கட்சி வந்தாலும் சரி, அல்லது மத்திய அரசில் ஏதாச்சும் வந்தாலும் சரி, அவங்க எல்லாமே ஏதோ ஒரு முக்கியமான பொறுப்பில் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பகுதி ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த பகுதியாக இருக்குது கரூருங்கிறது. அந்த கரூரில் ஒரு மாஃபியா கும்பல் மாதிரி இருந்து கொண்டு அங்கே இருக்கக்கூடிய தொழிலகங்களிலிருந்து மிகப்பெரிய அளவில் கொள்ளை போயிட்டுருக்குது அப்படிங்கிறது ஒரு செய்தி வந்திருக்கு. அந்த கொள்ளைக்கான இது மட்டும் நம்ம என்ன ஏதுன்னு பார்க்குறோம். இந்த கொள்ளையில் ஈடுபட்டவர் இந்த வடிவேல். இந்த வடிவேலை தாண்டி என்னென்ன நடக்குது, அங்கே எப்படி இருக்குது, இதையெல்லாம் நம்ம ஃப்ரான்ஸில் இருந்து நம்ம தமிழச்சி அங்கேருந்து கொக்கி போட்டு எடுத்திருக்காங்க. பல செய்திகள் நம்மளுக்கு வருது. இதையெல்லாம் நம்மளுக்கு இன்றைக்கி அவங்க சொல்ல போகிறாங்க. தமிழச்சி வணக்கம். வணக்கம். அதான் இப்போது இந்த பொதுவாக இங்கே இருக்கக்கூடிய செய்திகளில் ஒரு 2 நிமிஷ செய்தியாக இந்த செய்தி வந்தது. வடிவேல் என்பவர் கைது செய்யப்பட்டார், போக்சோ இதில் கைது செய்யப்பட்டார், இன்றைக்கி சிறையில் இருக்கார் அப்படிங்கிறது செய்தி தெரியும். ஆனால் இதற்கு பின்புலமாக மிகப்பெரிய ஒரு நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி மாஃபியா கும்பல் இயங்கி கொண்டிருக்குது. கட்ட பஞ்சாயத்து நடத்தி கொண்டு அங்கே இருக்கக்கூடிய தொழிலகங்களில் மிகப்பெரிய அளவில் ஒரு பணம் வசூல் பண்ணுற நடவடிக்கைகள் நடந்துகிட்ருக்கு. இதுக்கு ஆளும் கட்சியும் அல்லது மத்திய அரசில் இருக்கக்கூடிய வேறு எதிர்கட்சிகளும் சேர்ந்தவர்களும் அங்கே இருக்காங்க. இதிலிருந்து பல வகையான கொள்ளைகள், அதாவது பண கொள்ளைகள் மிகப்பெரிய அளவில் நடக்குது அப்படிங்கிறது. இதற்கு யார் என்ன பின்புலமாக இருக்காங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது, நீங்கள் ஒரு தோழர் களம் அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்கீங்க. அதை குறித்து ஒரு முழுமையான பார்வை நீங்கள் சொல்லுங்கள். அது என்ன நடக்குது, எப்படி நடக்குது, யார் இதையை இயக்கி கொண்டிருக்கிறா என்னங்கிறதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்களேன். தோழர் களம் என்பது 2018 உருவாக்கப்பட்டது. ஆனா இந்த தோழர் களம் உருவாக்கப்படுவதற்கு முன்பாகவே அங்க அரசியல் கட்சிகள், எதிர்கட்சிகள் அல்லது அரசியல் செல்வாக்குள்ள நபர்களால் அங்க ஏற்கனவே மாஃபியா கும்பல் மாதிரி ஒரு ஒரு அரசியல் நடத்தித்தான் இருக்கு. அதுல நிறைய கனிம வளங்கள் அல்லது நிறுவனங்கள், பெரும் நிறுவனங்கள்லாம் இருக்கு இல்லையா, அவங்களிடம் போய் ஏதோ ஒரு வகையில பணம் பெற்றுக்கொள்வது, அவர்கள் செய்யற சட்டவிரோத செயல்களுக்கு உடந்தையாக இருப்பது, அதெல்லாம் ஆட்சி அதிகாரத்தில் யார் வந்தாலும், அது திமுக வந்தாலும் சரி, அதிமுக வந்தாலும் சரி, அவர்கள் இணக்கத்தோட தான் நடக்குது. இத நான் பேசுறதுக்கு முன்னாடி கரூரை சுத்தி இருக்கிற பகுதியில இருக்கிற மக்களே பேசுவாங்க. ஆனா மக்கள் பொதுத்தளத்துல பேசுறதுக்கு தயங்குற ஒரு விஷயம். சரிங்களா? இந்த தோழர்களம் உருவாக்குறதுக்கு காரணமா இருந்த தீக்க சண்முகம் அவருக்கே அவர் ஒரு தலைமை ஆசிரியர். அவருக்கு என்னன்னா நாமளும் இந்த மாதிரி கட்ட பஞ்சாயத்து செஞ்சா நாமளும் நல்ல பெரும் பணக்கார ஆளலாம் அப்படின்ற ஒரு எண்ணம். இந்த நபர் தீக்க சண்முகம் திராவிடர் விடுதலை கழகத்துல இருக்காரு. இந்த தீக்க சண்முகத்துடைய அப்பா தீக்காவுல இருந்தவர். இவர் திராவிட விடுதலை கழகத்துல இருக்காரு. அப்புறம் அங்க இருந்து அவருக்கு சில கருத்து முரண்பாடு அங்க இருந்து வெளியேறிய பிறகுதான் திராவிட கழகம் கொளத்தூர் மணி தலைமையில இயங்க கொண்டிருக்கிற திராவிட விடுதலை கழகம் இல்லைங்க, விடுதலை கழகம் சொன்ன. அப்ப அதுல பொதுச் செயலராக உசேன் என்பவர் தேர்ந்தெடுத்தாங்க. இந்த நோக்கம் என்னன்னு அவரு விளம்பரப்படுத்துறாருன்னா, பொதுமக்களுக்கு மத்தியில வழக்கம் போல எல்லாரும் சொல்றதுதான், நாங்க அடிச்சு பணம் பறிக்கிறதுக்காக இந்த அமைப்பை உருவாக்கணும்னு யாரும் சொல்ல போறது கிடையாது. இதுல என்ன ஒரு ஸ்பெஷல்னா, இவர் இதை செய்ய ஆரம்பிச்ச முற்பட்டவர் இவர் ஒரு பெரியாரிஸ்ட். மத்தவங்க எல்லாம் பொறுக்கிகளாகவே ரவுடிகளாகவே கட்ட பஞ்சாயத்து செய்யற கும்பலாவே இருக்காங்க. இந்த நபர் ஒரு பெரியாரிஸ்டா இருந்துட்டு இவர் மக்கள் பணி செய்யறோம், சமூக பணி செய்யறோம், மூடப்பழக்க வழக்கங்களுக்கு எதிரான, ஏன்னா அந்த கரூர் பகுதிகளை சுத்தி நிறைய கிராமப்புறங்கள்லாம் இருக்கு இல்லையா, அங்க ஒரு பெரியாரிய பிரச்சார வடிவமாக நம்ம செயல்படுவோம்னு சொல்லிட்டு தான்
தோழர் களம்ன்ற பெயரை வந்து தேர்ந்தெடுக்கிறாரு. அதுல வந்து இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பெரியாரிஸ்டுகளாக வெளிப்படுத்த எடுத்துட்டு வர்றாரு. ஆனா அந்த பெரியாரிஸ்டுகள் மீது நிறைய விமர்சனம் ஒரு காலகட்டத்துல வர ஆரம்பிச்சிருச்சு. அதுல வந்து ஒரு உசேன் என்பவர் தான் பொதுச் செயலரா இருக்காரு. இவருடைய நடவடிக்கை பிடிக்காம அவர் வந்து வெளியேறிடுறாரு. அதே மாதிரி வேற சில நண்பர்களும் வெளியேறாங்க. அப்படி வெளியேறிய தோழர்கள், பெரியாரிஸ்ட் தோழர்கள் தான் எனக்கு வந்து பேச சொல்லி இந்த தகவல்லாம் வந்து குடுக்குறாங்க. இது வந்து 2018ல இருந்து சர்ச்சைகள் போயிட்டு இருக்கு. நான் வந்து பெரியார் சரவணன் விஷயத்துல வந்து கையில எடுத்து பேச ஆரம்பிச்சது 2020. அப்பொழுதே வந்து இந்த தோழர்கள் என்கிட்ட வந்து நிறைய விஷயங்கள்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க. இதுல வந்து ரொம்ப மோசம். இந்த பெரியார் சரவணன் பெரியார் பெயரை பயன்படுத்திக் கொண்டு தமிழ்நாட்டில் பல்வேறு மோசமான அரசியல் விளையாட்டுகளை வந்து நடத்தி கொண்டிருக்கிறார். இவர் வந்து ரொம்ப மோசமான ஆபத்தான ஒரு நபர் சொல்லி அப்பவே வந்து நாங்க ஏற்கனவே வந்து ஒரு குழுவாக இணைந்து தான் இந்த பெரியார் சரவணனை அம்பலப்படுத்த முற்பட்டு அதுல பெண்கள் நிர்வாண படங்கள்லாம் எடுக்கப்படுதுன்னு சொல்லிட்டு நான் தொடர்ந்து பேசிட்டு இருந்திருக்கேன். உங்க ஊடகத்துக்கும் நான் பேட்டி கொடுத்திருந்திருக்கேன். 2021ல எழும்பூர் நீதிமன்றத்துல காவல்துறை விசாரணைக்கு உட்படுத்தலன்னு சொல்லிட்டு முறையீடு செஞ்சிருக்கேன். அந்த நபர் அப்புறம் அதுக்கு பிறகு காவல்துறை விசாரணைக்கு உட்படுத்தல. அதுக்கு பிறகு நான் மீண்டும் வந்து 2024ல வந்து பொதுநல வழக்கா ஆக்கியிருக்கேன். இன்னை வரைக்கும் கேஸ் தள்ளிட்டு போறதுக்கு காரணம் என்னன்னா அரசியல் கட்சிகளால் அவர் பாதுகாக்கப்படுற நபரா இருக்காரு. இல்ல அவரோட பெரியார் சரவணன் வந்து இந்த லூலு குழுக்கு பின்புலமா இருந்து இயங்குறாருன்னு சொல்லி ஒண்ணு இருக்குது. இதை தவிர வேற என்னென்ன அவர் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறீங்க நீங்க? அவர் வந்து அடிப்படையில அவரை குறித்து அறிமுகம் என்னன்னா பெரியார் சரவணனுடைய அப்பா வந்து கள்ளச்சாராயம் காய்ச்சுகிற ஒரு நபராக இருந்தார். அந்த அந்த அவருக்கு பிறந்த மகன் வந்து 4வது வகுப்பு வரைக்கும் தான் அவரு பெரியார் சரவணன் படிச்சிருக்காரு. அப்புறம் அவருடைய இளம் வயது முழுவதுமே வந்து அப்பாவுக்கு உதவியாக கள்ளச்சாராயம் விற்பது, அது மாதிரி கிராம பகுதிகளுக்கு வந்து சைக்கிள் எடுத்துட்டு போய் சாராயத்தை விநியோகம் செய்வது, அந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்காரு. அந்த காலகட்டத்துலதான் அவங்களுடைய மனைவியை கூட ஒரு கிராம பகுதியில பார்த்துதான் காதல் வாய்ப்பட்டு 3வது நாள்ல காதல் வாய்ப்பட்டு 7வது நாள்ல அங்கிருந்து தூக்கிட்டு 2 பேரும் ஓடி வந்துடுறாங்க. அவங்க வேற ஒரு மனைவின்னு கூட சொல்றாங்க. அது வேற ஒரு இது. ஆனா அந்த காலகட்டத்துல தான் அவங்க மனைவிய வந்து அவரு கள்ளச்சாரம் விற்கிற காலகட்டங்களை வந்து பார்க்கும் பொழுது பெரியாரிஸ்டா அவரு இல்ல. அந்த காலகட்டத்துக்கு பிறகுதான் அவரு தீகாவுல சேர்றாரு. தீகாவுல சேர்ந்த அந்த நபர் அதே மாதிரி பெண்கள் விவகாரத்துல தொடர்ந்து சிக்கிக்கிட்டே இருக்கிறாரு. வேற சில தீகாவுடைய பெயரை சொல்லி சில இடங்கள் பணம் வசூலித்து அதுல சில மோசடிகளா ஈடுபடுறாரு சொல்லிட்டு திராவிடர் கழகத்துல இருந்து வெளியேற்றப்படுகிறார். குறிப்பா வந்து ஒரு சரியான நடத்தை ஒழுக்கம் கெட்ட நபராக இருக்கான்னு சொல்லி வெளியேற்றப்படுறார். அதுக்கு பிறகுதான் பெரியார் சரவணன் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் மாநில கொள்கை பரப்பு செயலராக மாறுறார். இந்த இடைப்பட்ட காலங்கள்லாம் அவருடைய நடவடிக்கை எப்பவுமே வந்து அரசியலுக்கு அடித்தடி வேலை பார்க்கிற ஒரு நபராக பின்னணியில இயங்கிட்டு இருக்கு. தொடர்ந்து அவருடைய செயல்பாடு இருக்கு. இப்போ பெண்கள் விஷயத்துல ஒரு மோசமான ஒரு நபராக இருந்தாலும் கட்ட பஞ்சாயத்துகள் மூலம் அடித்தடி வேலைகளில் வந்து அடியாள் வேலை பார்த்து பணம் சம்பாதிக்கிற ஒரு எண்ணப்போக்கு கொண்ட நபராக இருக்கிறதால அவரு இந்த தோழர் களம் அந்த தீக்கா சண்முகத்தோட நெருங்குறாரு. நெருங்கி அந்த உசேன் வெளியேற்றப்பட்ட பிறகு தன்னுடைய அட்மின் அவர் வந்து எல்லா குற்ற செயலுக்கும் உடந்தையாக இருந்தவர் நெய்வேலி அசோக். அவர் மேல நாங்க காவல்துறையில புகார் கொடுத்திருக்கோம். அந்த நபரை வந்து தோழர் களம் பொதுச் செயலராக நெய்வேலி அசோக் 2022ல நியமிக்கப்படுறாங்க. அப்ப இதனுடைய பின்னணியில வந்து அவர் தான் பெரியார் சரவணன் இயங்குறாரு. இப்ப கூட சமீபத்துல சென்ற வாரம் கரூர் இதுல ஒரு சின்ன தெருமுனை கூட்டம்னு வச்சுக்கலாம். அந்த மாநாடுலாம் சொல்ல முடியாது. அந்த தெருமுனை கூட்டத்துல பேசுற புகைப்படங்கள் எதுவுமே தன்னுடைய பக்கத்துல வெளியிட மாட்டார். ஏன்னா தோழர் களத்துக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லாம ஒரு இமேஜ வெளியே காட்டிக்கிறாரு. ஆனா உள்ளுக்குள்ள வந்து எல்லாமே அவருடைய கட்டுப்பாட்டுல தான் இருக்கு. அந்த தோழர் களம் வாட்ஸ்அப் குழு அட்மின்கெல்லாம் வந்து 3 பெண்களை வந்து நியமிக்க வச்சிருக்காங்க. அதுக்கு பெரியார் சொன்ன காரணங்கள் வினோதமா இருக்கு. கணவர் இல்லாத விதவை பெண்கள் அல்லது திருமணம் நடந்து அந்த திருமணம் உடன்படிக்கையில அவங்களுக்கு சில சர்ச்சைகள் பிரச்சனைகள் காரணமாக கணவனை விட்டு விலகி நிற்கிற பெண்கள் இவர்கள்லாம் அட்மினால போடுங்கன்னு சொல்லி அது மாதிரி போட்டு வச்சிருக்காங்க.
அதுக்குள்ள என்ன விவகாரம் நடந்தது நமக்கு இன்னும் தெரியல. அது இன்னும் கொஞ்சம் டீப்பா போனா அடுத்த முறை இத குறித்து நான் விரிவா பேசுறேன். அப்ப எனக்கு வந்து நோக்கம் என்ன? பெரியார் சாருடைய நோக்கம் என்ன? எங்க போனாலும் பெண்கள் விவகாரத்துல ஒரு அமைப்பு உருவாக்கி நீங்க செயல்படணும்னு நினைக்கிறீங்க. அதுலயும் வந்து இப்படியான ஒரு செயல் திட்டம் வைக்கிறார். ஒரு விஷயம் என்ன பண்றாருன்னா, நெறைய ஃபேக் ஐடிகள உருவாக்கி வச்சுக்குவாங்க. நெறைய ஃபேக் ஐடிகள உருவாக்கி வச்சுட்டு, இதுல வந்து ஒரு 17 பேருக்கு மேல இருக்காங்க. எல்லாருக்கும் குறைஞ்சது ஒரு 30 ஃபேக் ஐடி உருவாக்கி வச்சுக்கினாக்கா, அத வச்சுட்டு தோழர் களத்த மிகையாக அவங்களே பாராட்டிக் கொள்வது, அவங்களே அத குறித்து சமூக ஊடகங்கள்ல ஒரு பெரிய இமேஜ வந்து உருவாக்க முற்படுறது, அதெல்லாம் வந்து செய்றாங்க. அப்படி நெறைய ஃபேக் ஐடில ஒரு ஐடி வந்து பாத்தீங்கன்னா, ஈழ முத்தமிழ் வழக்கறிஞர். இவர் வந்து வழக்கறிஞர். தோழர் களத்துல இருந்தாரு. அவரு இறந்துட்டாரு. அவர் தோழர் களத்துல இருந்த மாரி இவங்க ஒரு ஃபேக் ஐடிய உருவாக்கி வச்சுக்கிட்டு, அவரு பேசுற மாரியே பேசிட்டு இருக்காங்க 2 வருஷமா. ஓ இறந்து போன இறந்து போன ஒரு பெயர்ல ஒரு இது நெய்வேலி அசோக்குடைய சீமான் மீதான விமர்சனம் வச்சதால தன்னுடைய வீடு வந்து வீட்டுடைய முன்பக்கம் வந்து தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டதுன்னு சொல்லி படங்கள்லாம் போட்டு காவல்துறையில போய் சமூக விரோதிகளால் என்னுடைய வீடு தாக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு மேடையில் நின்று பேசும்போது சீமான் கும்பலால் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பேசுறாரு. இப்படியெல்லாம் அந்த பகுதி மக்கள் கிட்ட பேசும் பொழுது இவர்கள்லாம் வந்து உண்மையாக மக்கள் பணி செய்பவர்கள் அப்படின்ற ஒரு பரிதாபத்தை வந்து உருவாக்குறதுக்கான வேலை இந்த மாதிரி எல்லாம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த அமைப்புக்காக 4 வழக்கறிஞர் இருக்காங்க. அந்த 4 வழக்கறிஞருடைய வேலை என்னன்னா, யாரெல்லாம் எந்த நிறுவனம்லாம் பணம் கொடுக்கலையோ அந்த நிறுவனம் மீதெல்லாம் ஏதாவது ஒரு பொய் குற்றச்சாட்டு போட வேண்டியது. அப்புறம் அதுக்கான அலைச்சல்ல இருக்கும் பொழுது இதெல்லாம் தேவையில்லாத பிரச்சனை, எதுக்கு இவங்க கேட்கிற பணத்தை குடுத்துட்டு போங்க அப்படின்ற இத வந்து பணத்தை வந்து குடுத்துடுறாங்க. அதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட பகுதி வந்து அந்த வழக்கறிஞர்களுக்கு போகுது. ஒண்ணு பகுதி வந்து பாத்தீங்கன்னாக்கா, அதுல இருக்கிற மத்தவங்க யாருக்குமே அந்த இது போகாது. பெரியார் சரவணன், தி.க. சண்முகம் இவங்க தான் வந்து பங்கிட்டுக்கிறாங்க. பெரியார் சரவணன் அந்த ஆடம்பரமான வாழ்க்கைக்கும், அது வேற ஒரு வகையில ஒரு பணத்தை வந்து செலவு பண்றாரு. ஒரு விஷயம் பண்றாரு. அவர் வந்து ஒரு புத்தகம் பதிப்பகம் உருவாக்கி அதுல வந்து தன்னுடைய புத்தகத்தை வந்து வெளியிட்டு வந்து அவருடைய இமேஜ வந்து மாத்த முற்படுறான் அந்த நபர். ஏன்னா அடிப்படையில வந்து இப்ப தான் சாராய வியாபாரியும் அடித்தடி வேலை பாக்குற ஒரு நபராகவும் இருக்கிறதால அந்த அவன் திருச்சில வாழற அந்த பகுதியாக இருந்தாலும் சரி ஓரளவுக்கு பெரியார் இயக்க தோழருக்கு மத்தியில அவனுடைய இமேஜ வந்து மாத்த முடியல. ஆனா பொது சமூகத்துல இப்ப டிஜிட்டல் உலகமா இருக்குல்ல, இந்த டிஜிட்டல் உலகத்துல தன்னுடைய இமேஜ வந்து இன்டலெக்சுவல் லெவல்ல வந்து மாத்தி வைக்கணும்னு நினைக்கிறான். அப்ப அவன் எழுதுற புத்தகங்களுக்கு எல்லாம் வந்து ஆங்கில பதிப்பகம் சேர்த்து அட்மின் அசோக். ஆனா பெரியார் சரவணனுக்கு ஆங்கிலமே சுத்தமா தெரியாது. ஆனா அந்த ஆங்கில புத்தகத்துல அவனுடைய பெரியார் சரவணன் பேரை போட்டுக்குவான். அதான் 4வது படிச்சேன்னு சொன்னீங்களே. மாதிரி ஒரு இமேஜ காட்டிட்டு உள்ள வந்து அத்தனை அட்டூழியங்கள் செய்யற நபர்களாக அந்த தோழர் களத்தில் வர பணம் வந்து திறன் நிதியை வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. இந்த பயன்படுத்த ஆரம்பிக்கும் பொழுது அந்த பகுதியில ஏற்கனவே இருக்கிற கம்யூனிஸ்ட் தோழர்கள், தி.க. சார்ந்த தோழர்கள், தி.வி.க. சார்ந்த தோழர்கள், தாப்பேதிக தோழர்கள் அல்லது வேற சில அமைப்புகள் எல்லாருமே இவங்க மேடம் முரண்பட்டு விமர்சனத்துக்கு உட்பட்டு நிற்கிறாங்க. அவங்க ஓரளவுக்கு மக்கள் பணி செய்யற நபர்களாக இருக்காங்க. இந்த பெரியார் இயக்கங்கள்ல இருந்துகிட்டு மக்கள் பணி சேர்த்து வேற எல்லாருமே வந்து எல்லா இயக்கங்களும் புரட்சிகர இயக்கங்கள் திரள் நிதி பெறுவது யூரோப்பிலும் நடக்கும், பிரான்ஸ்ல நடக்கும். அந்த பணி கரெக்டா மக்களுக்காகவே வந்து செலவு பண்ணணும். ஏன்னா அவங்க வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு வராத நபர்கள் மக்கள் போராட்டத்துல வந்து கலந்து முன்னெடுக்கிறாங்க. மக்களுக்காக நாங்க நிக்கிறோம்னு சொல்லிட்டு அந்த மக்கள் கிட்டயே நமக்கான ஒரு ஒரு திட்டமிடுதலுக்குள்ள ஒரு நோட்டீஸ் அச்சடிக்கணும், ஒரு பணம் தேவைப்படும், ஒரு சிறிய அளவுல ஒரு மேடை போறதுக்குள்ள பணம் தேவைப்படும். அந்த மக்கள் கிட்டயே வாங்கி அந்த மக்கள் பிரச்சனையை தீர்த்து அந்த மக்களுக்காகவே நாங்கள் இயங்குகிற இயக்கவாதிகள் கிட்ட வந்து மக்கள் நன்கொடை கொடுப்பது வேறு. இந்த மாதிரி நபர்கள் உதிரிகளாக வராங்க இல்லையா, இந்த உதிரிகள் அவரோட நோக்கம் வேறாக இருக்கும். இது வந்து மக்களுக்கு வந்து புரிஞ்சுக்க முடியல. இப்ப நான் வந்து திரள் நிதி பெறுவது ஒட்டு மொத்தமா குற்றச்சாட்டுன்னு சொல்ல மாட்டேன். மார்க்சிய தோழர்கள், கம்யூனிஸ்ட் தோழர்கள், பெரியாரிய அம்பேத்கர் தோழர்கள் இயக்கங்கள் மூலியமாக மக்களிடம் வசூலிக்கப்படும் திரள் நிதி செயற்குழு உறுப்பினர்கள் மூலியமாக சரியான கணக்கீடுகள் கொடுக்கப்பட்டு இதுக்கு இந்த செலவாச்சு அப்படின்னு சொல்லி தோழர்கள் உட்காந்து பேசுவாங்க.
அந்த முறை மீதான விமர்சனம் நம்ம வைக்கல. ஆனா இந்த நபர் வந்து தி.க. சண்முகம் என்பவர் இந்த கனிம வளங்கள் பெரும் நிறுவனங்கள் மூலம் நாமளும் ஏதாவது ஒரு வகையில பணம் பெறுவது ஒரு பிசினஸா வச்சிருக்கோன்ற அடிப்படையில தான் இயங்க வந்து நிறைய சர்ச்சைகள் வருது. அதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா வடிவேல் என்பவர் வந்து கடந்த சில மாதங்களுக்கு முன்பு பெரியார் சரனால் அந்த தோழர்களத்துக்கு உறுப்பினராக அனுப்பப்படுறார். அவர் மேல ஏற்கனவே பல குற்றச்சாட்டு இருக்கு. நான் ஏற்கனவே 2020 நான் புகார் கொடுத்தேன்னு சொன்னேன் இல்லையா? அதுக்கு பிறகு 2024 பொதுநல வழக்குல அந்த குழுவை சார்ந்த 10க்கு மேற்பட்டவர் மேல நான் கம்ப்ளைண்ட் கொடுத்து வச்சிருக்கேன். அப்ப இவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கலன்றது வந்து அவர்களுக்கு வந்து இன்னும் உந்துதலா இருக்கு. ஆட்சியாளர்கள் இருக்காங்க. இவர்களை ரொம்ப பாதுகாக்கிற இடத்துல வந்து சுபவி இருக்காரு. சுபவி வந்து இவர்களுக்கு அடியாட்கள்லாம் வச்சு கொடுத்ததா சொல்லுவாரு. அந்த ஆடியோவும் இருக்கு, நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அப்ப சுபவி சமூக நீதி கண்காணிப்பு குழு தலைவராக நியமிக்கப்பட்ட சுபவி அடிப்படையில் இந்த பொறுக்கிகளுடன் உறவாடுவது, இவர்களுக்கு அடியாட்களை வந்து நியமிப்பது, அவர்களை பாதுகாப்பது, அந்த வேலையெல்லாம் செய்யறதால வந்து இவங்களை வந்து யாரும் வந்து கை வைக்க முடியும். அப்ப இந்த எண்ணப்போக்கு இருக்கும் போது மிகுதியாக இருக்கும் பொழுது இந்த வடிவேல் என்பவர் என்ன பண்றாரு, இவர் மேல ஏற்கனவே நிறைய பாலியல் குற்றச்சாட்டு இருக்கு. கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையத்துல வந்து சட்டவிரோத கூடுகைகள்லாம் அந்த சட்டவிரோதமா செயல்படுற நபர்கள் ஒன்று கூடி அவர்கள் திட்டமிட்டு சில மோசமான சட்டவிரோத செயல்களை ஈடுபடுறாரு. அதுல இவர் ஒருவர் சொல்லிட்டு வழக்குகள் வந்து அந்த பகுதியில இருக்கு இவர் மேல. அப்ப இந்த கும்பல் சார்ந்த இந்த வடிவேல் என்ன பண்றாரு, 12/2/2025 போர்ச்சர் சட்டத்துல கைது செய்யப்பட்டு அந்த பகுதியில் வந்து ஒரு பரபரப்பு உருவாகுது. அப்ப என்னன்னா ஒரு தோழர் களத்தை சார்ந்த ஒரு பெரியாரிஸ்ட் கைது செய்யப்படுறாரு. அதுவும் சாதாரண விவகாரத்து கிடையாது. அந்த தன்னுடைய சொந்த அண்ணன் மகளை தொடர் பாலியலுக்கு உட்படுத்தி பல முறை தொடர் பாலியலுக்கு உட்படுத்தி அந்த பெண்ணே ஒரு கட்டத்துல அந்த சிறுமிக்கு வந்து 15 வயது. அவங்களே போய் தன்னுடைய அம்மா கூட போய் காவல்துறையில கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இவரு என்னன்னு அந்த விவகாரம் பாத்தீங்கன்னா, அவருடைய வடிவேலுடைய அண்ணன் வந்து இறந்துடுறாரு. அந்த அவங்க மனைவிக்கு வந்து வேலை எதுவுமே கிடையாது. அவங்களுக்கு உதவி செய்யற உங்களை நான் பராமரிச்சுக்கிறேன் அடிப்படையில அவர் வீட்டுக்கு போக வர இருக்கிறப்போ அந்த பெண் கிட்ட வந்து இப்படி அந்த குழந்தை கிட்ட நடந்துக்கிறார். அந்த வடிவேலுடைய விவகாரம் பார்த்தீங்கன்னா, அவருக்கு முதல் மனைவி இறந்துடுறாங்க. அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கு. இரண்டாவதா இன்னொரு திருமணம் செய்யறாரு. அந்த திருமணம் செய்யற பெண் அவங்க தான் வந்து பேட்டி கொடுக்குறாங்க. தன்னுடைய கணவர் வந்து உறவுக்கார பெண்ணுகிட்ட வந்து தப்பா நடந்துக்கிறாருன்னு சொல்லி அழறாங்க. அந்த பெண்ணை வந்து திருமணம் செய்யறாங்க. அந்த பெண் வந்து ஏற்கனவே திருமணமாகி விவாகரத்து பெற்று தனியா வசிக்கிற ஒரு நபர். அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கு. அவங்க வயது 6. அந்த பொண்ணுகிட்டே ஒரு ஏதோ சில்மிஷம் பண்ணிருக்காருன்ற மாதிரி தகவல் வருது. அப்போ இது ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயமா இருக்கு. தமிழச்சி பெரியாரிஸ்டுகள் குறித்து பேச முற்படுவதெல்லாம் காழ்ப்புணர்வு அடிப்படையிலும் இவர்கள் வந்து ரொம்ப மோசமானவர்கள், இவர்கள் பாலியல் ரீதியாக பெண்களை அனுபவர்கள் அப்படின்னு கிடையாது. ஒட்டுமொத்த பெரியாரிஸ்டுகளும் நான் சொல்ல வரல. பெரியாரிஸ்டுகள்ல இப்படி சிலர் இருக்காங்கன்றதுதான் என்னுடைய வாதமா இருக்கு. என்னன்னா இந்த தகவல் கொடுக்குறவங்க எல்லாம் பெரியாரிஸ்ட். அப்ப இந்த பெரியாரிஸ்டுகளுக்கு ஒரு நேர்மை இருக்கு. இந்த உண்மையை வந்து அம்பலப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. இன்னும் சிலர் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, இங்க இருந்து தமிழ்நாட்டுல இருந்து எங்களை பேச முடியாது. ஏன்னா இதுல பெரிய பெரிய கட்சிகள் இருக்குது, பெரிய ஜாம்புவான்கள் இருக்காங்க. அவங்களுடைய பிழைப்புகள்ல வந்து இவர்கள் மண்ணள்ளி போடுவார்கள், வேற விதமாக நடத்துவார்கள். அப்ப அந்த பொறுக்கிகளுக்கு ஆதரவாக இயங்குகிற பெரியாரிஸ்டுகள் இருக்காங்க இல்லையா, அந்த தலைவர்கள் யாரு, அவர்கள் மீதான விமர்சனம் நம்ம கண்டிப்பா வைக்கணும்ன்ற ஒரு நெருக்கடி தமிழ்நாட்டுக்குள்ள இருந்து வராது, செய்ய மாட்டாங்க அப்படின்னும் பொழுது அந்த வேலையை நான் செய்ய ஆரம்பிக்கிறேன். பெரியார் சொல்ற அறிவு வேலைக்காரர்கள் ஆக்கப்பூர்வமான ஒரு இடத்தை நோக்கி நாம நகரனாக்கா நாம முதல்ல வந்து அழிவு வேலைக்காரர்களாக மாறணும்னு பெரியார் சொல்லுவார். நான் வந்து ஒரு அழிவு வேலைக்காரராக, ஏன்னா புதுப்பிக்கணும்னு நினைக்கிறேன். பெரியார் இயக்கம் வருங்காலத்துல பாலியல் கூடாரங்களாக சிறுதறியோ கட்ட பஞ்சாயத்து செய்யற ஒரு நிலைமைக்கும் வந்து தள்ளப்படக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இல்ல ரொம்ப மோசமா தான் போயிட்டு இருக்குது ஒவ்வொரு செயல்பாடுகளும். ஒரு மாநில நிர்வாகி ஒருத்தர் இருந்தார். அவர் பேர் வந்து கவின்குமார். வெறும் 24 வயது தான் அந்த இளைஞனுக்கு. ஒரு பெரியாரியவாதியாக ஒரு தோழர் களத்துல வந்து நம்முடைய பங்களிப்பு செய்யறோம்னு வர நபரை அவரு ஒரு காலப்போக்குல கட்ட பஞ்சாயத்து இதுதான் என்னன்னா எல்லா இயக்கங்களும் எப்படித்தானே செய்யுது, எல்லாரும் இதைத்தானே பண்ணிட்டு இருக்காங்க, அதைத்தானே நாமளும் செய்ய போறோம்ன்ற
அதை வந்து ஒரு சட்டவிரோத செயல்களை கூட ஒரு இயல்பானதாகவும் மாற்றிக் கொள்வதோடு அதை வந்து பெரியாரின் பெயராலும் பெரியாரிய சிந்தனையின் கருத்துக்களின் ஊடாகவும் அவங்க மக்கள் மத்தியில வந்து நிக்கிறாங்க. அதை மறந்துடுறாங்க எல்லா பெரியாரிஸ்டும். அவங்க வந்து இவரான மோசடிகளை போது மக்கள் பார்க்கும்போது கேட்க மாட்டாங்களா, என்னடா கருப்பு சட்டை போட்டுட்டு இருக்கான், பெரியாரிஸ்ட்ன்றான், இவ்வளவு மோசமா இருக்கான் அப்படின்னு. இந்த நபர் வந்து ஒரு பெண்ணு கிட்ட வந்து தகராறு செய்யறார். இந்த கபில்குமார் என்ற 24 வயது இளைஞன் ஒரு பெண் கிட்ட வந்து தகராறு செய்து அது பத்திரிகை செய்தியில வருது. அப்ப இந்த மாதிரி செய்திகள்லாம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் தொடர்ந்து இதே மாதிரி நடந்துட்டே தொடர்ந்து இதே மாதிரி குற்றச்சாட்டுகள் வருதுன்னா இதனுடைய உள்நோக்கம் என்ன, இது என்ன நோக்கத்துக்காக நடக்குது, இவர்களை எச்சரிக்கை செய்வது எப்படின்னா அதுக்கான வேலையை பிரான்ஸ் தமிழச்சி செய்ய முடியாது. தமிழ்நாட்டில் இருக்கிற பெரியார் இயக்கங்கள் இணைந்து பெரியார் சமூகத்தை கூட்டு உட்கார வச்சு பேசணும். எல்லா பெரியாரிஸ்டுகளும் என்னடா பண்ற, பெரியாருடைய பெயரை பயன்படுத்தி இவ்வளவு மோசமான வேலைகளில் ஈடுபடுகிற கட்ட பஞ்சாயத்துல செய்து மக்களை மிரட்டி அச்சுறுத்தி செய்யும், அதுக்கு பெரியார் பெயரை பயன்படுத்துறது உனக்கு யார் அதிகாரம் கொடுத்தான்னு தமிழ்நாட்டுல இருக்கிற பெரியாரிஸ்டுகள் பேசணும். இப்ப நான் இன்னைக்கு வந்து எனக்கு ஆபீஸ் இருக்கு, நான் வேலைக்கு போகணும், வேலைக்கு போகாம இது ஒரு முக்கியத்துவமா உணர்ந்து உங்க மூலியமா இது தமிழ்நாட்டுல இருக்கிற மக்கள் கிட்ட எடுத்துட்டு போறதுக்கோ பெரியாரியவாதிகளுக்கு ஒரு சமூக பணி செய்யறோம், நமக்கான பொறுப்புணர்வு இருக்கு, அதை நம்ம செயல்படுவோம் அப்படின்ற எண்ணப்போக்குல இதை பேசி சொல்வதன் மூலியமாக இதை பார்க்கிற தோழர்கள் ஓரளவுக்கு, ஏன்னா எனக்கு ஏற்கனவே இப்ப RSS பட்டம் கொடுத்துட்டாங்க, என்னன்னா நான் பெரியாரிஸ்டுகளை விமர்சனம் பண்றேன்னு சொல்லிட்டு. அறிந்ததை பகுத்தறின்னு சொல்லுவார் பெரியார். நான் வந்து பேசும் காணொலிகள் எதுவாக இருந்தாலும் சரி அல்லது எழுதுகிற எழுத்துக்கள் எதுவாக இருந்தாலும் சரி, என்னை நீங்க வந்து வார்த்தைகள்ல தான் என்னை வந்து அம்பலப்படுத்த முடியும். அரசியல் எல்லாரையும் அம்பலப்படுத்தும், வார்த்தைகள் எழுத்துக்கள் அவங்களை அம்பலப்படுத்தும். அவ்வாறான எழுத்துக்கள்ல நான் ஒரு பிஜேபி கைகூலி RSS கைகூலினாக்கா நீங்க தாராளமா ஒரு கேள்வியை முன்வைக்கலாம். நான் என்ன ஒரு பெரியாருன்றவர் வந்து ஒரு மனித மேம்பாட்டு சிந்தனையோட செயல்பட்டவர். இப்போ மனித உரிமை செயல்பாட்டுகளாக இயங்கிக் கொண்டிருக்கிற எனக்கு இதையெல்லாம் பார்க்கும் பொழுது இது தொடர்ந்து பெண்கள் பாதிப்புக்கு உட்படுத்துற ஒரு கும்பல் இருக்கு. இதுல பெரியார் சரவண இன்னமும் நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியல, தொடர்ந்து முயற்சி எடுத்துட்டு இருக்கோம். ஆனா தமிழ்நாட்டுல இருக்கிற பெரியார் இயக்கத்தை சார்ந்த குளத்தின்மணி சுபவி போன்றவர்கள் அவனை காப்பாற்றுவதன் நோக்கம் என்ன, இவங்க தொடர்ந்து இதே மாதிரி இயங்குனா இது இன்னும் மோசமாக போகுமே. அப்ப திராவிடர் விடுதலை கழகத்தை சார்ந்த செயற்குழு தோழர்கள் குளத்தின்மணியிட வந்து விசாரணை பண்ணணும், ஏன் இது இப்படி போகுது. சரி, தமிழச்சி கேஸ் எடுக்கிறாங்கன்னா அந்த கேஸ வந்து நடத்திட்டோம், அதுல உண்மைத்தன்மை என்ன என்பது வந்து நீதிமன்றத்தை தீர்மானம் பண்ணிட்டோம். ஆனா குளத்தின்மணி வந்து நான் 2022 தமிழ்நாட்டுக்கு வரும்பொழுது என்னை போலீஸ் ஒரு 30 போலீஸ் வந்து என்னையும் இன்னொரு பெண் கூட வந்தாங்க. அவங்களையும் எடுத்துட்டு போய் மயிலாப்பூர் காவல் நிலையத்துல வச்சு எஃப்ஐஆர் போடுற அளவுக்கு அந்த இது போகுது. ஏன்னா காலைல 2 மணிக்கு வந்து உமாபதி என்பவர் வந்து கேஸ் கொடுத்திருக்காரு தமிழச்சியை கைது செய்யணும்னு. என்ன காரணம்னு கேட்டாக்கா, நான் சொன்னேன்ல 2022 தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கும் பொழுது இந்த பாலியல் கும்பல் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு இதை நான் வந்து நீதிமன்றத்துல எழும்பூர் நீதிபதி கிட்ட பேசிட்டேன். இப்ப நாளைக்கு குளத்தின்மணியுடைய நடவடிக்கைகள் ரொம்ப அயோக்கியத்தனமாக இருக்கு, இதை வந்து முறையீடு செய்வதற்கு நம்ம வந்து திவிக அவருடைய அலுவலகத்துல தான் நம்ம போய் பேச முடியும். நான் போய் திக கிட்டயோ அல்லது திமுக அரசாங்கத்துக்கிட்ட போய் திராவிடர் விடுதலை கழக தலைவர் குளத்தின்மணியுடைய செயல்பாடு வந்து இப்படி மோசமா இருக்கு, கொஞ்சம் விசாரணை பண்ணி நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்ல முடியாது. மனு என்பது அறிக்கை மீதான முறையீடு என்பது ஒவ்வொரு புரட்சிகர இயக்கங்களும் அந்த இயக்கம் சார்ந்தவர்கிட்ட தான் கொடுக்கணும். அப்படிதான் கொடுக்க போற நாளைக்கு ஒரு சம்பவம் இருக்குன்னு நான் சொல்றேன். சம்பவம்னு சொல்லிட்டாங்க, சம்பவம்னாக்கா தமிழச்சி ஏதோ மயிலாப்பூருடைய திராவிடர் விடுதலை கழக அலுவலகத்தை வந்து தாக்குதலுக்கு உட்படுத்த போறாங்க அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட கொடுக்க வச்சு காவல் நிலையத்தை வந்து கூட்டு உட்கார விசாரணைக்கு உட்படுத்துறாங்க. விசாரிக்கும் பொழுது நான் சொல்றேன், சம்பவம் என்ன, அந்த கார்ல வரும்பொழுதே அந்த இன்ஸ்பெக்டர் வந்து கேட்கிறாரு, அந்த காணொலியும் இருக்கு, நான் உங்களுக்கு தரேன். அந்த காணொலியில வந்து கேட்காரு, நீங்க உடனடியாக இந்த மயிலாப்பூர் காவல் நிலையத்துக்கு வரணும்னு சொல்றாரு. என்ன காரணத்துக்காக, நீங்க ஏதோ சம்பவம்னு ஏதோ சொல்லி பேசியிருக்கீங்க, அதனால தான் கூட்டு விசாரிக்கணும். சம்பவம் சொன்னது எப்படி அது மோசமான வார்த்தையா இருக்க முடியும் அப்படின்னு கேட்டேன். இல்ல, நீங்க சம்பவம் சொல்லி மிகப்பெரிய சம்பவம் ஏதாவது நடந்துட்டா அப்படின்னு சொல்றது வந்து இன்ஸ்பெக்டர். என்ன விசாரணைக்கு உட்படுத்துற இன்ஸ்பெக்டர் கேக்குறேன். அப்ப நான் கேக்குறேன், நான் சம்பவம் தான் சொன்னேன், நீங்க மிகப்பெரிய சம்பவம் சொல்றீங்க, உங்களை யார் கைது பண்ணுங்க? அவருக்கு சிரிப்பு வந்துருச்சு. வாங்க, நீங்க வாங்க, நேர்ல வாங்க பேசுவேன். நான் சொன்னேன், நான் வந்து ஒரு வேலையா போறேன், அங்க போய் ஒரு மனு குடிச்சிட்டு நான் ஈவினிங் உங்களை வந்து என்னுடைய வழக்கறிஞர் மூலயமா நான் கூட வந்து பார்க்கல, தனியா வரமாட்டேன்னு சொல்லிட்டு தான் நான் மேற்கொண்டு என்னுடைய பயணத்தை தொடர்றேன்.
நான் சொன்ன வார்த்தையை வச்சுட்டு அவர் போலீஸ் அங்க அனுப்பிட்டார். 30 போலீஸ் ஏற்கனவே பாதுகாப்புக்கு அந்த திராவிடர் விடுதலை கழகத்துக்கு முன்பு இருக்கு, அலுவலகம் முன்பு. அப்புறம் என்னை அழைச்சிட்டு போய் காவல் நிலையத்தை உட்கார பேசுறாங்க. பேசும் பொழுது இந்த தகவல் எல்லாம் கொடுத்து நான் பேசும் பொழுது நான் வந்து என்னுடைய வழக்கறிஞருக்கு நான் போன் போட்டு கூப்பிட்டேன். அவரு ஒருத்தர் அனுப்புனாங்க. அவர் வந்தவுடனே பேசி சரி பண்ணி என்ன நடந்ததுன்னு தெரியல. அப்புறம் நானும் என் கூட வந்த பெண்ணும் வெளியே வரும் பொழுது இவர்கள் முழக்கமிடுறாங்க, தமிழச்சி வந்து ஏன் வெளியிடாதேன்ட்டு காவல் நிலையத்தை சுத்தி 15 பெரியாரிய தோழர்கள் முழக்கமிடுறாங்க. அந்த காட்சியெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப இது சரியான போக்கு இல்லையே, இது பெரியாரிஸ்டுகள் செய்யற மாதிரி போக்கு மாதிரி இல்லையே, இது பொறுக்கிகள் கூடி பேசுவாங்க. ஆனா இவர்கள் வந்து பிஜேபியும் RSS நாம் தமிழர் கட்சியெல்லாம் இப்படி மோசமா பேசுறாங்களே, இவர்களுடைய நடவடிக்கை எப்படி பார்த்து ரொம்ப அநாகரிகமா இருக்கு. ஒரு பெண் தோழர்கிட்ட வந்து என்ன நடந்ததுன்னு ஒரு மனுவை வாங்கி பேசுறதுக்கு ஒரு ஜனநாயக தன்மை அவர்கள்ட்ட இல்ல. 2வது ஒரு விரோதி மாதிரியாகவே பார்த்து இவரை கைது செய்யும் அளவுக்கு வந்து இல்ல இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நீங்களும் கொளத்தூர் மணியும் ஒரே மேடையில் உட்கார்ந்து பேசினவங்க. ஒரு நட்பு ரீதியில் என்ன நடக்குதுன்னு சொல்லி நீங்கள் உங்களை கூப்பிட்டு அழைச்சி வச்சு பேசியிருக்கலாம். ஒன்றும் பெரிய சிக்கல் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அது எதனால் இப்படி ஆச்சுன்னு தெரியல. இன்னொன்று, இந்த விவகாரம் அதாவது நம்ம இந்த தோழர் களம் பற்றி பேசுகிறோம்ல, அந்த விவகாரத்தில் நெய்வேலி அசோக் என்பவர் வந்து அவரோட பார்ட் என்ன, அவர் எதுக்கு வந்து உங்களோட சக தோழராக இருக்கக்கூடிய சாரதாவை வந்து தொலைபேசியில் கூப்பிட்டு மிரட்டணும்? என்ன நடந்தது? இந்த விவகாரத்தை நான் சொல்லிட்டு அதுக்குள்ள போறேன் நினைக்கிறேன். எதுக்காக சொல்றேன்னா, இந்த தோழர்களுடைய மனநிலை வரத்துக்காக நான் சொல்றேன். அதுல ஒரு தோழர் சொல்றேன், நீ தமிழ்நாட்டை விட்டு எப்படி உயிரிட போறேன்னு சொல்ற தோழருக்கு வந்து 65 வயதுக்கு மேற்பட்ட ஒரு தோழர், முதிய தோழர், சரிங்களா? இவர்களுடைய மனநிலையை வந்து இப்படி இருக்குன்னா, இந்த இதுல இருந்து நான் வெளி வந்த பிறகு என் மேல வந்து 25 லட்சம் நஷ்ட ஈடு கேட்டு கொளத்தூர் மணி வழக்கு தொடர்றாரு. அவரை வந்து அவதூறு செய்து அவமானப்படுத்தின்னு சொல்லிட்டு வழக்கு தொடர்றாரு. நான் வந்து கேட்டேன், உங்களுடைய மானத்துக்கு லட்சம் வந்து 25 லட்சம் தானா? அப்ப இந்த ஒரு பெரியார் இயக்க தலைவராகிய கொளத்தூர் மணியுடைய மனநிலை கட்ட பஞ்சாயத்து செய்யறவருடைய அந்த பகுதியில நீ மத்தவங்க கிட்ட வசூலித்து விடு. சம்பவம் சொன்ன ஒரு வார்த்தைக்காக நீ ஏன்கிட்ட பணம் வசூலிக்கிற மனநிலைக்கு இவர் வர்றாருன்னா, இந்த நபர் பெரியார் சரனை ஊக்குவிக்கிறார். ஏன்னா அவர் அம்பலப்படுத்திருந்தா 2020 அம்பலப்படுத்திருக்கலாம். மறுத்து அறிக்கை வெளியிடுறாரு இல்லையா? இதையெல்லாம் அவங்களுக்கு ஒரு உற்சாகமா இருக்கு. நம்மள எவனும் ஒண்ணுமே கேட்க முடியாது. நமக்கு தான் நம்ம தோழர் சுர்பேவி இருக்கிறாரு, நம்ம தோழர் கொளத்தூர் மணி இருக்கிறாரு என்ற எண்ணப்போக்கு அந்த நபர்களுக்கு உருவாக்கியது யார்? கொளத்தூர் மணி. இப்ப நெய்வேலி அசோக் விவகாரத்துக்கு ஒருவர் நீங்க சொல்ற அடிப்படையில அந்த நபர் ஒரு இளைஞனுக்கு மிக சமீபத்துல நான்லாம் வந்து கிட்டத்தட்ட 20 வருஷமா பெரியார் இயக்கத்தோட தொடர்புல இருக்கிற ஒரு நபர். சமீபத்துல பெரியார் சரண் மூலியமா வந்த நபர். அந்த நபர் வந்து ஒரு பெண்ணை மிரட்டுற அளவுக்கு அச்சுறுத்தலுக்கு போகுதுன்னா, நாம எதுவா இருந்தாலும் நம்ம அண்ணன் பெரியார் சரவணன் பார்த்துப்பான்னு நினைக்கிறேன். அப்ப இந்த தொடர் சிந்தனை போக்கு எங்க இருந்து வருது? இந்த சிந்தனை போக்க நம்ம அம்பலப்படுத்த முடியாது. தமிழ்நாட்டுல இருந்து யாரும் செய்ய முடியாது. அண்ணனுக்கு பகைச்சுக்கிட்டு எதுவும் பேசக்கூடாது. ஒண்ணு இருந்தா நான் சொல்றதுக்கு கட்டுப்பட்டு என்னுடைய அமைப்புக்குள்ள இரு, இல்லையா வெளியே போயிடு. அப்போ கொளத்தூர் மணி செய்யற கட்ட பஞ்சாயத்து விவகாரங்கள், அது மூலியமாக கிடைக்கிற பணங்கள், அது என்ன செலவு பண்றாரு, எப்படி செயல் பண்றாரு ஒரு பக்கம் நமக்கு தெரியல. இவரு தி.க. சண்முகம் அதெல்லாம் பார்த்துட்டு அவருக்கு ஒரு எண்ண போக்கு வந்து அவர் ஒரு கட்டா பஞ்சாயத்து நாம ஒரு குழு ஆரம்பிப்போம்னு போனா, இது மக்களுக்கான அரசியலா அப்படின்ற ஒரு கேள்விதான் எனக்கு முன்னாடி நிக்குது. இதைத்தான் நான் வந்து மக்களுக்கு முன்பு, தோழலுக்கு முன்பு இதை நான் வந்து பதிவு செய்ய விரும்புறேன். கண்டிப்பா. இல்ல நீங்க சொன்ன நான் கேட்ட கேள்வி வந்து, நெய்வேலி அசோக் அப்படிங்கிறவர் உங்களுடைய சகாவா இருக்கக்கூடிய சாரதாவோட தொலைபேசியில் கூப்பிட்டு மிரட்டுற மாதிரி ஒரு ஆடியோ எங்களுக்கு நாங்கள் பார்த்தோம். அது என்ன நடந்தது? அது என்ன பிரச்சனை? அது எதுக்காக அவர் வந்து மிரட்டுறாரு? சாரதா என் கூட சகவாசம் சொல்றது அப்படி கிடையாது. சாரதாவை யாருன்னு தெரியாது. 2020 லூலு குழு விவகாரம் குறித்து நான் பேச ஆரம்பிக்கும் பொழுது கூட ஆரம்ப கட்டத்துல கூட அவங்க சாரதா என்பவர் லூலு குழு தான் இருந்தாங்க. லூலுக்கு ஆதரவாகத்தான் செயல்பட்டு இருந்தாங்க. ஆனா ஒரு கட்டத்துல வந்து அவங்களுக்கு எல்லா உண்மையும் தெரியும் பொழுது அதுல இருந்து விலகுறாங்க. இப்படி எல்லாம் பாதிக்கப்பட்டன்னு அவர் சார்ந்த பெண்கள் அமைப்புலாம் பேச முற்படும் பொழுது இதையெல்லாம் வெளியே சொல்லாதன்னு தடுக்கிறாங்க. அப்புறம் ஓவியா கிட்ட பேசுறாங்க. ஓவியாவும் வந்து அதை பத்தி வெளியே பேச வேணாம்னு அடக்குறாங்க. அப்ப அவங்களுக்குள்ள இயல்பான ஒரு கேள்வி என்னன்னா, தமிழச்சி உண்மையை தானே பேசுறாங்க, நாம ஏன் வந்து அவங்க கிட்டே போய் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்புறம் என்கிட்டே வந்து
அப்புறம் நான் இந்த மாதிரி சட்ட நடவடிக்கை எடுக்க போறேன்னு நான் அவங்களுக்கு எல்லா வகையில உதவி செய்யறேன்னு சொல்லிட்டு அவங்க கூட தொடர்ந்து நிக்கிறேன். இப்ப கிட்டத்தட்ட 5 வருடமா இருக்கும். அப்ப நான் அந்த சட்ட நடவடிக்கை எடுத்து ஆகஸ்ட் மாசம் அவங்க வந்து புகார் கொடுக்குறாங்க காவல்துறையில. புகார் கொடுக்கும் பொழுது அது சார்ந்து விவாதங்கள்லாம் போயிட்டு இருக்கு. அந்த டைம்ல பெரியார் சரவணன் நெய்வேலி அசோக் அனுப்புறாரு. நெய்வேலி அசோக் சாரதாவுக்கு தெரிஞ்ச ஒரு பெண் மூலியமாக சாரதாவுடைய போன் நம்பரை வாங்கி அவங்களையும் ஆட் பண்ணி 3 பேருமா வந்து பேசுறோம். இதுதான் நீங்க உங்ககிட்ட நான் கொடுத்த காணொலி. அதுல பேசும் பொழுது தமிழ் வந்து RSS அவங்க கிட்ட பயங்கரமான அரசியல் இருக்கு. அவங்க கிட்ட எல்லாம் நீங்க போகாதீங்க. அவங்கள நம்பி நீங்க ஏன் போய் புகார் கொடுத்தீங்க? இதெல்லாம் உங்களுக்கு எதிர்காலத்துல வேற வகையான அச்சுறுத்தல், மிரட்டல்கள் எல்லாம் வரும். இதையெல்லாம் உங்களால சமாளிச்சுட்டு நிக்க முடியுமா? இதெல்லாம் வந்து பயங்கரமான மாஃபியா கும்பல் அமைப்பு சார்ந்தது. இதுக்குள்ளெல்லாம் நீங்க போகாதீங்க. தமிழச்சி பிரான்ஸ் வந்து பேசி போயிடுவாங்க. நீங்க தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கீங்க. ரொம்ப ஆபத்தா இருக்கும் அப்படின்றது வந்து அது ஒரு மறைமுக மிரட்டல் தான் அது அப்படின்னு சொல்லி. வெளிப்படையான மறைமுக மிரட்டல். அப்படி இதெல்லாம் நடக்க ஆரம்பிச்சு. அது வந்து ஒரு நீண்ட வீடியோ, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 45 நிமிஷம் ஆடியோ. அதனால ஒரு சிறு பகுதி வந்து சொல்றது. அதுல கரெக்டா வந்து கடைசியில என்ன சொல்றாரு? இல்ல எனக்கு பொறுத்தவரை அவர் வந்து தமிழுடைய நிர்வாண படங்களை எடுத்து வெளியிடலாம் தப்பு கிடையாது. ஒரு பெரியாரிஸ்டா இருக்கிறவங்க செய்யலாமா அப்படின்னும் பொழுது அவன் என்ன சொல்றான்னா, பெரியார் சொல்ற என்னுடைய வீட்டு பெட்ரூம் கதவை தட்டாத வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்றான். இவன் தான் சொல்ற இந்த நபர் தான் தோழர் களத்துல பொதுச் செயலரா இருக்கான். அப்ப சீமான் உங்க வீட்டு பெட்ரூம் கதவை வந்து தட்டினாரா? எதுக்காக சீமானுடைய பாலியல் விவகாரத்தை கையில் எடுத்து அந்த இல்ல அதை விட்டுருவோம். இப்போ இல்ல நான் என்ன கேக்குறேன்னா, அதாவது பெரியார் சரவணன் அந்த மாதிரி பேசிட்டு இருக்காரு. இப்போ நெய்வேலி அசோக் வந்து சாரதாவோட பேசும் பொழுது அவர் வந்து நீங்க சொல்றீங்க இது வந்து அது ஒரு மாஃபியா கும்பல், அது ஒரு பெரிய இது, அதனால உங்களை சமாளிக்க முடியாதுன்னு அவரே ஒத்துக்கொள்றாரு. அவரும் வந்து தோழர் காலத்தில் இருக்கிறவர் தானே அவரு. அப்ப அவருக்கு அந்த தோழர் காலம் என்ன பண்ணிட்டு இருக்குன்னு தெரியுதுல்ல. 2022 பொதுச் செயலர் ஆயிக்கிறார். ஆனா ஆரம்பத்துல வந்து தோழர் களத்தை ஆதரவாளராக செயல்பட்டு இருக்காங்க. அது ஒரு ஒருங்கிணைப்பு கட்டமைப்பு. அதுல வந்து பதவி மூலியமாக இல்லாம வெளியில இருந்து பெரியார் சரவணன் இயக்கிட்டு இருக்கான். அவனுக்கு வந்து 10 அடிமைகள் தேவை. அதுல வந்து எல்லாத்துலயும் வந்து தான் வந்து ஒரு தலைமையில இருந்து எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது எப்படி இன்னொன்னு. அதனாலதான் நான் சொல்றேன், அவன் பேசுற அந்த இதை கூட தன்னுடைய பக்கத்துல வந்து பதிவு செய்ய மாட்டான். தோழர் களத்துல வந்து நம்ம பேசுறோம்னாக்கா தமிழச்சி தோழர் களத்துல என்ன நடக்குதுன்னு விசாரணைக்கு உட்படுத்துவாங்க. அதை குறிச்சு டீட்டெயில் எல்லாம் வந்து எடுக்க ஆரம்பிச்சுட்டு பயந்துகிட்டு அவ அது அவருடைய பக்கத்துல அது வெளியில்ல. அது நிறைய ரொம்ப ஆழமான அரசு. அவன் அடிப்படையில ஒரு அடியால் பொறுக்கியாக இருந்தவன் ஒரு சாராயம் காய்ச்சிக்கிற ஒரு நபர் ஒரு பெரியாரிஸ்டாக ஆக முடியாதான்னு கூட சில தோழர்கள் கேள்வி கேட்கலாம். அப்படி இருந்த நபர் தான் திராவிட கழகத்துக்குள்ள போற, அங்கேயும் போய் ஒரு பொறுக்கித்தனத்தால காட்டிட்டு இருந்த தமிழக வாழ்வுரிமை பாத்தீங்கன்னாக்கா இந்த குறிப்பிட்ட பதிவுகள் வெளியில எழுதும் பொழுது தலைவர் வேல்முருகன் வந்து செயற்குழு கூட்டம் நடக்குது, கூட்டுறாரு. செயற்குழு கூட்டத்துல வந்து பெரியார் சரவணனை கட்சியில இருந்து நீக்கணும்னு சொல்லிட்டு அவங்க அதிகாரப்பூர்வமா அறிவிக்கிற மாதிரி தான் இருந்தது. அப்புறம் அணுகுமுறையை மாற்றி நீயே வந்து எழுதி கொடுத்து ஓடிடு, நீயே கட்சியில இருந்து வெளியில போட்டா சொல்லிடுன்னு சொல்லி அப்புறம் கூட்டாரு. அதுதான் வந்து இவன் வெளியில வந்து போட்டு நான் வந்து கட்சியில இருந்து வெளியேறேன், இனி தமிழ் ஆட்சி நாளாச்சு அடிச்சு பாத்துருவோம் அப்படின்றான். அப்புறம் அவளுடைய அணுகுமுறை எப்படி மாறுச்சுனாக்கா ஃபேக் ஐடி ஒரு 30-40 ஃபேக் ஐடியில வச்சு ஆபாசமாக பேச வைப்பது, நிர்வாண படங்களை வந்து வெளியிடுவது. ஏன்னா இவன் ஏற்கனவே பல பெண்களுடைய நிர்வாண படங்களை எடுத்திருக்கான்னு இவனை கேஸ் ஆக்கிறதுக்கு தான் நாங்க உள்ள போறோம். அது வந்து இவனை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, பெண்களுடைய நிர்வாண படங்களை போட்டா ஒண்ணு பெண்கள் தூக்கு மாட்டிட்டு தோங்கணும், இல்லாட்டினா எல்லாத்தையும் வந்து விட்டுட்டு விலகி ஓடிடணும். அப்ப இந்த எடுக்கப்படுற நிர்வாண படங்கள் எல்லாம் லூலு கையில போகுது. அதே மாதிரி இந்த எடுக்கப்படுற படங்கள் இப்ப வடிவேல்லாம் சொல்லல, இவர்கள் எல்லாம் இந்த வச்சு ஆண்கள் இருக்காங்க. இந்த நான் வந்து படம் ஒண்ணு சற்று முன்பு உங்களுக்கு கொடுத்திருப்பேன் ரவுண்டு. அதுல இருக்கிற நபர்கள்லாம் வந்து காவல்துறை புகார்ல இருக்கிற நபர்கள். இவர்களுடைய இதுவே வந்து திட்டமிட்டல எப்படின்னா பெண்கள் கிட்ட போய் வசியப்படுத்துவது, பெண்களை சிறுமிகளை கூட பார்க்க மாட்டாங்க. உதாரணத்துக்கு பாருங்க, இந்த கதை ஒண்ணு நடந்திருக்கு. இந்த டிக்டாக்ல போய் கொஞ்சம் இந்த திருச்சி சாதனா கூட ஏதோ ட்ரை பண்ணிக்கிற மாதிரி நம்ம கேள்விப்பட்டோம், பெரியார் சாதனா. அப்ப நிறைய விஷயங்கள் டிக்டாக்ல சமூக ஊடகங்களை இயங்குகிற பெண்கள், பொது வாழ்க்கைக்கு வர பெண்கள், பெண்களை போக பொருளாக பாக்குற பார்வையில தான் இந்த கும்பல் தொடர்ந்து இயங்கிட்டு இருந்தது. அதுலதான் ஒருத்தர் 2 பேர் மாட்டிருக்காங்க.
ஒருத்தர் பெண்கள் கிட்ட தகராறு பண்ண சொல்லிட்டு கவின்குமார் அப்புறம் அவரை திரும்ப கட்சியில இருந்து அந்த அமைப்புல இருந்து நிக்கிறாங்க. சாரி. இது தொடர்ந்துகிட்டே இருக்கும்போது அதோட உங்களை அம்பலப்படுத்திடலாம அந்த பகுதியில இருக்கிற தோழர்கள் இப்படிப்பட்ட தோழர்களமே தேவையில்ல தூக்கி போடுறாங்க. ஏன்னா நாங்களாம் வந்து மக்களுக்காக பணி செய்யறோம்னு சொல்லிட்டு மற்ற இயக்கத்தை சார்ந்தவர்கள் பேசணும். இந்த காணொலி மூலியமாகவும் நாம் முன்வைக்கும் கோரிக்கை இதுதான். பிரான்ஸ்ல இருந்து தமிழச்சி பேசுறாங்கன்னா உங்களுக்கு அம்பலப்படுத்துறேன். நான் பேசுறதுக்கு முன்பாகவே இவர்களுக்கு எல்லாமே தெரியுது. ஆனா இவர்கள் வந்து அதுக்கான தீர்வை கையில் எடுக்க மாட்டாங்க. இதுக்கு ஒரு தீர்வு கண்டுபிடிக்கணும்ல. நான் என்ன சொல்றேன்னா கூட்டு வச்சு நான் தட்டி அனுப்புவேன். தப்பே கிடையாது. பெரியார் பேரை சொல்லிட்டு இப்படி பெண்கள் மோசமா நடத்துறீங்க, கட்ட பஞ்சாயத்து பண்ணி பணம் பறிச்சுட்டு இருக்கீங்க, அதுக்கேண்டா நீங்க வந்து பெரியார் பேரை யூஸ் பண்றீங்கன்னு கேட்கலாம் இல்லையா? குறைஞ்சபட்சம் மரியாதை கேட்கலாம் இல்லையா? எனக்கு வர கோபத்துல 1% கோபம் வந்தா கூட அந்த கோபம் நியாயமானதுன்னு உங்களால உணர முடியுமே. அது மட்டும் தான் என்னுடைய கேள்வியா இருக்கு. இந்த தோழர் களம் என்பதை வந்து ஆய்வுக்குட்படுத்தப்படணுங்கிற நீங்கள் சொல்கிறீங்க. கண்டிப்பாக நம்ம காணொளி வாயிலாக இது வந்து வெளியே வரும். அந்த செய்திகள் வந்து அங்கே கரூரில் இருக்கக்கூடிய நம்ம தமிழர்கள் இருக்காங்க, பல இதில் பிரிஞ்சிருக்காங்க. அவங்க வந்து பெரியாரிஸ்ட் மட்டும் இல்லை, பல இதில் பிரிஞ்சிருக்காங்க. அவர்களுக்கெல்லாம் இந்த காணொளிகள் போய் சேரும். கண்டிப்பாக அவர்கள் வந்து தட்டி கேட்பாங்க. இந்த மாதிரி ஒரு உண்மையிலேயே அவர்கள் வந்து ஒரு சட்டவிரோதமான நடவடிக்கை எடுக்கும் பொழுது அங்கே இருக்கிற காவல்துறை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்காதுன்னு நினைக்கிறோம். கண்டிப்பாக அதுக்குரிய நடவடிக்கை எடுக்கும். ஆனால் பெரியார் பெயரை சொல்லிட்டு நடவடிக்கை எடுத்திருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காது. அதான் அந்த வடிவேல வந்து போக்சோக்குள்ள போய் மாட்டிட்டு இருக்காரு. அதே போல் நீங்கள் சொல்றது கவின் ஒருத்தர் ஆல்ரெடி இதுவாக இருக்கு, சிறு கவின்குமார் மாட்டிருக்காரு. அது தொடர்ந்து மறுபடியும் இந்த மாதிரி இது தப்பித்து கொண்டிருக்கார்கள். இது வந்து இங்கே நீங்கள் தமிழகத்தில் பல இது அதாவது ஒரு அமைப்பை வடிவேல மட்டும் தனிப்பட்ட வகையில காட்டுறாங்க. வடிவேல தனியா காட்டி அவரை மட்டும் கைது செய்யறாங்க. இதுல வந்து உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத மாதிரி ஒரு இது கொண்டு போறாங்க. கண்டிப்பாக. ஆனா இது வந்து அந்த ஒரு நண்பனை பார்த்தால் இன்னொரு நண்பனோடைய என்ன பண்றான் எப்படி பண்றான்னு தெரிஞ்சிடும் அப்படிங்கிற அந்த வகையில் இதெல்லாம் ஒரே கும்பலுக்குள்ள இதெல்லாம் நடக்குது. இந்த பிரச்சனையை வந்து கண்டிப்பாக காவல்துறை கையில் எடுக்கும். காவல்துறை மட்டுமல்ல, அங்க இருக்கக்கூடிய மக்கள் கையில் எடுப்பார்கள். அங்க இருக்கக்கூடிய பெரும்பாலும் சொன்னாங்க, நான் ஆரம்பத்தில் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய அரசியல் அதாவது ஆளுங்கட்சியும் சரி எதிர்கட்சியும் சரி எல்லா இதுலேயும் முக்கியமான ஒரு நகரமாக அந்த கரூர் நகரம் இருக்குது. கண்டிப்பாக அங்கிருந்து எல்லா விஷயமும் வெளியே வரும். இது இந்த நீங்கள் நினைக்கிற அந்த இதெல்லாம் தடுக்கப்படும். அது விரைவில் நடக்கும் என்று இந்த இதை கூறிக்கொண்டு நிகழ்ச்சி அந்த பெரியார் சரவணன் குறித்து சொன்னீங்கள்ல, அது மட்டும் ஒன்று சொல்லிடுறேன். பெரியார் சரவணன் வந்து தோழர் காலத்தில் மட்டும்தான் லூலு குழுவில் முதல்ல இருந்தாருன்னு நம்ம நினச்சோம். இப்போ வந்து தோழர் காலத்துக்குள்ளேயும் இருக்கார். இன்னும் இவரை பற்றி நிறைய செய்திகள் கேட்கும் பொழுது பல இடங்களில் இவரோட கை விரிஞ்சு இருக்குதுன்னு பார்க்குறோம். இவருடைய பல இடங்களில் வந்து விரிஞ்சிருக்குது. இது சொல்லப்போனால் இன்னும் வந்து இப்போ அரசியல்வாதிகளுடைய மிக முக்கியமாக இன்றைக்கி வந்து அரசியல்வாதிகள் மிக முக்கியமாக வைத்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த அரசியல் ஆய்வாளர்கள்னு சொல்கிறோம் பாருங்கள், அவர்களுக்கும் கூட பின்னாடி இவர் இருக்கார் அப்படிங்கிறது செய்திகள் இருக்குது. அதை குறித்து நம்ம காணொளி எடுப்போம். இதெல்லாம் முகத்திரையே கிழிப்போம் அப்படின்னு கூறிக்கொண்டு இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்ததுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. வணக்கம்.